අපිට කරදර කරන්නත් එපා. හරි. හරි. වැඩි ඔයගොල්ලන්ට මම කියපා ඕගොල්ලෝ කරන්නේ අපි අවස්ථාව දෙනවා ඔයගොල්ලෝ කරදර කරගන්න. හරි. இந்துவாக வாழ்வோம், இந்து தர்மம் காப்போம், 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 இந்துவாக வாழ்வோம். இந்து தர்மம் காப்போம். நாம் எல்லாம் நமக்கு தேவை ஒற்றுமை, நாம் எல்லாம் இந்துக்கள் 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 நமக்கு தேவை. ஒற்றுமை. ஆபாச பேச்சாளனை எதிர்ப்போம், எதிர்ப்போம், ஆபாச பேச்சாளனை எதிர்ப்போம், எதிர்ப்போம், கூலிக்கு மாரடிப்பான், எதிர்ப்போம், எதிர்ப்போம், கூலிக்கு மாரடிப்பான். எதிர்ப்போம், எதிர்ப்போம். எங்களுடைய வாழ்வியலை, காப்பாற்றுவோம், காப்பாற்றுவோம், எங்களுடைய கலாச்சாரத்தை காப்பாற்றுவோம். நாம் எல்லாம் நமக்கு தேவை, நாம் எல்லாம் මේ අයින යන්නක මෙතන බැනර අල්ල அவமானம் அவமானம் இந்துக்களுக்கு எதிராக பேசுனவன்ட்ட பேச்ச கேட்க போறீங்க. அவமானம் 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 இந்துக்களுக்கு எதிரான பேச்சாளர் அந்த பேச்ச கேட்க போறீங்க. அவமானம் 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 இருக்கு. என்ன இலங்கை வாழ் மக்கள் இலங்கை வாழ் மக்கள் என்ன அப்படி பிச்சைக்காரனாவா இருக்கிறோம். இந்த லியோனிட பேச்ச கேட்டு அது ஊடாக அதை பார்க்க போறவங்க காசு எடுத்து தெல்லிப்பள்ளையில மாஜன கல்லூரிய வழி நடத்துறதுக்கு அவ்வளவு கேவலமாவா தெல்லிப்பள்ளையில வாழ்றான். யாழ்ப்பாணம் வடமாகாணம் உலகத்திலேயே பணக்காரன் அதிகமா வாழும் தமிழர்கள் அதிகமான பணக்காரன் வாழ்றது தெல்லிப்பள்ளையில. அந்த தெல்லிப்பள்ளை மாஜன கல்லூரியில படிச்ச பழைய மாணவர்கள் தான் உலகம் முழுக்க தமிழர்கள் பணக்கார தமிழர்களா இருக்கிறாங்க. அந்த தமிழர்கள்ட்ட கேவலப்படுத்துற மாதிரி தான் இந்த நிகழ்வு இன்று நடக்கிறது. இந்த நிகழ்வை பாக்குறதுக்கு நந்திகோடி தனபால ஐயா போறாரு. அது மட்டும் இல்ல, இந்த கேவலம் கட்ட இந்த லியோனிய இலங்கைக்கு கூட்டிக் கொண்டு வந்த 5 ஸ்டார் கிரியேஷன் மேல எங்களுக்கு கோபம் கிடையாது. ஆனா அந்த 5 ஸ்டார் கிரியேஷன் போன்ற அமைப்புகள் அந்த அமைப்புக்கு கொடுக்கிற அனுசரணை கொடுக்கிற அட்வர்டைஸ் கொடுக்கிற அனைவருமே சிந்திக்க வேண்டிய காலம். அவங்க எல்லாருமே யோசிக்கணும். இந்த மாதிரி இந்துக்களுக்கு எதிராக குரல் எழுப்புற இந்து ஆலயங்களை விமர்சிக்கிற இந்து ஆலயங்கள்ல இருக்கிற விக்கிரங்களை விமர்சிக்கின்ற கேவலம் கட்ட லியோனி போன்ற பேச்சாளர்களை இலங்கைக்கு கூட்டிட்டு வந்து அதுக்கு கொடுக்கிற மரியாதை மதிப்பு அதுக்கு கொடுக்கிற அனுசரணைகளை பத்தி சிந்திக்கணும். இதுதான் கடைசியா இருக்கணும். இதுக்கு பிறகு யாரும் வரக்கூடாது. நாங்க இதை முழுமையா எதிர்க்கிறோம். இப்படி எந்த ஒரு மதத்தையோ எந்த ஒரு மொழியையோ கேவலப்படுத்துறவன இந்த இலங்கை மண்ணை முதிக்க விடக்கூடாது. இதுதான் எங்களோட வேண்டுகோள். இந்த போராட்டம் நாங்க இது தொடர்ச்சியாக விடமாட்டோம். லியோனி ஐயாவை உள்ள கொண்டு போய் உட்கார வச்சு கொண்டாங்கன்னா பரவாயில்ல, நீங்க ப்ரோக்ராம் எப்படி செய்றீங்கன்னு நாங்க பாப்போம். நாங்க சவாலா நிப்போம். உங்களுக்கு உங்களோட பேரும் பதவியும்? என் பேர் ராஜு பாஸ்கரன். எனக்கு ஒரு பதவியும் இல்ல. நான் இந்து ஆர்வலர், இந்து பக்தன். இந்துக்காக ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குமா இருந்தா அது எந்த இடத்துலயும் நான் போய் நிப்பேன், முன்னுக்கு நிப்பேன். என் பேர் ராஜு பாஸ்கரன். நான் கொழும்புல பிறந்து கொழும்புல வளர்ந்து கொழும்புலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவன். நான் ரத்மலான இந்து கல்லூரி பழைய மாணவன்.